ஆக்சுவலா ஒரு மெக்கானிக் இருக்காங்க. நம்ம மெக்கானிக்கிட்ட வந்து என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத கேட்டுருவோம். சார் வணக்கம் சார். குட் நேம் சொல்லுங்க. சிவபாலன். உங்க நிறுவனம் நேம் சொல்லுங்க. ஏசிஓ இருக்கு. உங்க எலக்ட்ரிக்கல். நிறுவனம் பேர். கௌரவ ஆட்டோமொபைல். ஓகே சூப்பர். இப்போ வந்து இங்க என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு? நீங்க மெக்கானிக் தான் சார் நீங்க? மெக்கானிக் தான். மெக்கானிக். எலக்ட்ரிக்கல், ஆ. ஏசி, ம். வாட்டர் வாஷ் எல்லாமே இருக்கு எங்கள்ட்ட. ஓகே. எல்லாமே இருக்குது. இப்போ வந்து என்னென்ன காருக்கு நீங்க பார்ப்பீங்க ஆக்சுவலா இங்க? எல்லா காரும் பார்ப்போம். எல்லா வெஹிக்கிள், ஆல் வெஹிக்கிள். ஆல் வெஹிக்கிள். ஆல் வெஹிக்கிள். ஆல் வெஹிக்கிள். இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இந்த வண்டி ப்ராப்ளம்? இந்த வண்டி நேம் என்ன? ஆயில் சர்வீஸ். ஆயில் சர்வீஸ். ஓகே சூப்பர். சார் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் பண்றேன்னு சொல்றீங்க. இது எப்படி அ எப்படின்னா என்னென்ன மெயின் பெரிய வண்டி என்ன முதல்ல பார்ப்பீங்க? பெரிய வண்டி என்ன பெரிய வண்டினா ஆடி, BMW, பென்ஸ் அந்த மாதிரி வண்டியும் பார்ப்போம். பார்ப்பீங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரிப்புலாம் மேல வண்டி ஏத்துற மாதிரிலாம் புதுசா இருக்கு. காரைக்கால்ல மத்த மெக்கானிக் ஷாப்லாம் இல்ல. ஆக்சுவலா இது ஃபெசிலிட்டி பத்தி சொல்ல முடியுமா? இது ஃபெசிலிட்டி 3 ரேம்ப் இருக்கு எங்கள்ட்ட. 3 ரேம்ப் இருக்கு. பெயிண்ட் பூத்து எல்லாம் பெயிண்ட் பாலிஷ் எல்லாமே. இது எப்படி இது மேல தூக்கி இப்போ வாட்டர் சிஸ்டம் மேல தூக்கி பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த கார் மேல போகுமா? மேல போகும். அது என்ன பர்பஸ்க்கு அதுக்கு நீங்க இப்போ ஒரு இன்ஜின் வேலை பார்க்குறோம், கியர் பாக்ஸ் இருக்குன்னா கீழே இது பண்ணி செய்ய முடியாது. அது ரேம்புனா உங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். அரை மணி நேரத்துல வேலை செய்யற வேலையா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் கீழே போட்டு செய்யறதுல. சரி சார். இப்போ நம்ம வந்து இப்போ பாக்குறோம் நம்ம ஒரு ஸ்பேர்ஸ் கிடைக்கலாம்னு வச்சுக்கலாம். இங்க ஸ்பேர்ஸ் இருக்குதா? நம்மள்ட்ட எல்லா பேர்ஸும் இருக்கு. ஆயில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆயில் இருக்கு. ஆயில் எல்லாமே ஜாமான் கிடைக்கலன்னா உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஏசிலாம் எப்படி பார்த்தா எவ்வளவு நாள் ஒரு வாட்டி பார்த்தா எப்படி நிற்கும் அது ஆக்சுவலா? அது ஏசி லீக்கேஜ் கேஜெல்லாம் இருக்கு நம்மள்ட்ட. எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுல பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு கேஸ் இருக்கு, எவ்வளவு நேரம் இறங்குது. இப்போ வந்து ஏசிஎம் சொல்லுவாங்க செக் பண்றது. ஏசிஎம் சார் ஏசின்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படி சார்? அது எப்படி பண்ணி வர பண்ணா சென்சார் வண்டியா வந்துருச்சு ஆக்சுவலா. ஆமா. அது நம்மள்ட்ட ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. டூல் போட்டு வண்டியில போட்டு எல்லாம் செக் பண்ணுவோம். சிஸ்டம் போட்டா அதுல என்ன ஃபால்ட் கட்டுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுல நம்மள்ட்ட உள்ள ஃபெசிலிட்டி இதெல்லாம். ஆனா இந்த சிஸ்டம் வரலாம் யார்ட்டும் இருக்காது. சில பேர்ட்ட மேனுவலா பாக்குறதுதான். நம்மள்ட்ட சிஸ்டம் எல்லாமே இருக்கு. சரி இன்னொரு கேள்வி. இப்போ வந்து வெளியில பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணா அது ஆள் அனுப்பி விடுவாங்க இங்க இருந்து. அது ரொம்ப தூரமா எங்க கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி மேக்சிமம் காரைக்கால், பொறையாறு, அந்த சைனா வாஞ்சியூர் அந்த மாதிரினா எல்லா இடத்துலயும் செஞ்சு கொடுப்போம். டிங்கரிங் ஒர்க் எப்படி சார்? அதை சொல்லுங்க. டிங்கரிங் ஒர்க்கும் நல்லா இருக்கும். A to Z. A to Z. ஒரு வண்டி அடிபட்டுச்சுன்னா அதை உடனே கிளியர் பண்ணி பக்காவா கொடுத்துருவீங்க. உடனே ரெடி பண்ணி எல்லாம்